புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவத்தில் 2 ஆண்டுகளுக்கும் மேலாக குற்றவாளிகள் கண்டறியப்படாமல் இருந்த நிலையில் அண்மையில் சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். அதில் 3 நபர்கள் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களே பட்டியலினத்தவர் என்பதால் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதா என பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. இந்த வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டன. அதேபோல அரசு தரப்பில் இதற்கான அறிவியல் சாட்சியங்கள் இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் வேங்கைவயல் விவகாரத்தில் சிபிசிஐடி சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் உள்ளதாகவும் கூறி குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சார்பில் புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் வேங்கைவயல் விவகாரம் வன்கொடுமை இல்லை என கூறி வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. வேங்கைவயல் விவகாரத்தில் சிபிசிஐடியால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை ஏற்கப்பட்டு வழக்கு வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து நீதித்துறை நடுவர் மன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. வேறு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற சிபிசிஐடியின் மனுவை ஏற்று நீதிமன்றம் இந்த உத்தரவை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.